Hello students, welcome to Curious Science Minds channel. So இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாண்டர்ட் 8th சயின்ஸ் ஃபிசிக்ஸில் சாப்டர் நம்பர் 1 மெஷர்மெண்ட்டில் இருக்கிற டீட்டெயில் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ரோமன் லெட்டர் 8th 1 புக் பேக் எக்ஸசைஸில் பேஜ் நம்பர் 10ல் இருக்குது பாருங்கள், ஆன்சர் இன் டீட்டெயில். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். லிஸ்ட் அவுட் த பேஸ் குவான்டிட்டிஸ் வித் தியர் யூனிட்ஸ். அதாவது நம்ம பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதோட யூனிட்ஸும் நம்ம எழுதணுமா, இதான் அந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸில் பார்த்துருக்குறோம். ஹவு மெனி பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் தேர்? ஸோ தெர் ஆர் 7 பேஸ் குவான்டிட்டிஸ். ஸோ பேஸ் குவான்டிட்டிஸ்னால் தே ஆர் இண்டிபெண்ட் வித் ஈச் அதர். எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? ஸோ டோட்டலாக எவ்வளோ பேஸ் குவான்டிட்டிஸ் இருக்குது அப்படின்னா 7 குவான்டிட்டிஸ். இதை பேஸ்ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா அனதர் நேம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபண்டமெண்டல் பேஸ்ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஆல்ரெடி நம்ம 7th ஸ்டாண்டர்டில் தே ஆர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ், ஃபண்டமெண்டல் அண்ட் டெரைவ்டு குவான்டிட்டிஸில் பார்த்துருக்கிறதுல பேஸ் குவான்டிட்டிஸ். ஓகேவா? இது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் அழகாக ஒரு டேப்லெட் காலம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆன்சர் பேஜ் நம்பர் 2ல் இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 2ல் அழகாக ஒரு டேப்லெட் காலம் இருக்குது. அந்த டேப்லெட் காலம் மட்டும் நம்ம படிச்சுட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ பேஜ் நம்பர் 2 பார்க்கலாம். பாருங்கள், பேஜ் நம்பர் 2ல் டேபிள் 1.1 பேஸ் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ்னு கொடுத்துருக்க அந்த டேப்லெட் காலம் ஃபுல்லாக நம்ம எழுதணும். ஓகேவா? இதுதான் நம்மளோட டீட்டெயில் கொஸ்டின் நம்பர் 1. ஸோ கொஸ்டின் நம்பர் பார்த்துடலாம் பாருங்கள். குவான்டிட்டி ஒரு ஹெட்டிங், யூனிட் சிம்பிள். ஸோ there are 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். லென்த் யூனிட் மீட்டர், எஸ்ஐ யூனிட் அலோன் we are written here மீட்டர். சிம்பிள் எம், அதை ஷார்ட்டாக எம்னு சொல்லணும். மாஸ் கிலோகிராம், கேஜி. டைம் செகண்ட், எஸ் ஸ்மால் லெட்டர் எஸ். டெம்பரேச்சர் கெல்வின், கே. இந்த கெல்வின் ஸ்மால் லெட்டர் தான் எழுதணும், ஏன்னா சயின்டிஸ்டோட நேம் எழுதும் போது அது ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். ஆனால் இதில் எழுதும் போது சிம்பிள் கே கேபிட்டல் லெட்டர் போடலாம். எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், ஏ. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், சிம்பிளாக மோலோட ஷார்ட் ஃபார்ம் சிம்பிள் MOL, அந்த இ எழுதக்கூடாது. லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டலா, சிடி. ஓகேவா? இதை தான் பேஸ் குவான்டிட்டிஸ். இதை என்ன சொல்லுவோம், எதுக்கு பேஸ் குவான்டிட்டிஸ்னால் லென்த்தை இட்ஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் மாஸ், அது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அதனால தான் இதை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னு சொல்கிறாங்க. கிளியராக? தி 7 ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் அதர் நேம் வி கேன் கால் இட் அஸ் பேஸ் குவான்டிட்டிஸ். தே ஆர் இண்டிபெண்ட் வித் ஈச் அதர். எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதுதான் கொஸ்டின் நம்பர் 1க்குரிய ஆன்சர்ஸ். இந்த டேப்லெட் காலம் மட்டும் நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகேவா? இது 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த சேம் பேஸ் குவான்டிட்டிஸ் தான் கேட்பாங்க. இது நம்ம தரவு பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். So now let us move on to the second one. பாருங்க, write a short note on different types of clocks கேட்டிருக்காங்க. ஷார்ட் நோட் எழுதணுமா, எதை பொறுத்து அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 5 and 6. ஸோ 5 and 6 பேஜ் நம்பரில் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் இருக்குது. இப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ். ஓகே, ஸோ பேஜ் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. கிளாக்ஸுங்கிற ஹெட்டிங்குக்கு கீழே டைப்ஸ் ஆஃப் கிளாக் பேஸ்ட் ஆன் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே வச்சு கிளாக்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு அனலாக் கிளாக்ஸு, நெக்ஸ்ட் டிஜிட்டல் கிளாக்ஸு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் டிஸ்பிளேயும் பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் மெக்கானிசமும் வச்சு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ டிஸ்பிளேயில் 2 டைப் இருக்குது, அனலாகு, டிஜிட்டல். அனலாக் கிளாக்னா நம்ம வீட்டில் இருக்கிற அதே கிளாக்கு தான், கிளாசிக் கிளாக்ஸ். இட் ஹாஸ் 3 hand to show the time. okay, first one பாருங்க, hour hand, minute hand, second hand. hour hand கொடுத்துருக்காங்க பாருங்க. it is short and thick, it shows hour. ஷார்ட்டாக இருக்கும், திக்காக இருக்கும், ஹவரை காட்டும். minute hand இது லாங்காக இருக்கும், தின்னாக இருக்கும், minute. and second hand, it is long and very thin, it shows second. it makes 1 rotation in 1 minute. அதாவது ஒரு மினிட்டுக்கு ஒரு ரொட்டேஷன் இருக்கும், செகண்ட்ஸ். and 60 rotation in 1 hour. ஸோ 1 ஹவரில் எவ்வளோ ரொட்டேஷன் இருக்கும்? 60 ரொட்டேஷன் இருக்கும், செகண்ட் ஹேண்ட்ஸ். அனலாக் கிளாக் கேன் பி டிரைவன் எய்தர் மெக்கானிக்கலி ஆர் எலக்ட்ரானிக்கலி. இதுதான் அனலாக் கிளாக். கீ கொடுத்தும் வச்சுருக்கலாம், பேட்டரியும் போடலாம். அதான் மெக்கானிக்கலி எலக்ட்ரானிக்கலிக்கு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், டிஜிட்டல் கிளாக், செகண்ட் ஒன். இது ரெண்டுமே பேஸ்ட் ஆன் டிஸ்பிளே. A digital display the time directly, கரெக்டாக காட்டும். it shows the time in numerals or other symbols. It may have 12 hours or 24 hours display. Recent clock shows date, day, month, year, temperature, etc. அந்த ரயில்வே டைமிங்ஸு, ஈவன் இந்த ஸ்மார்ட் வாட்ச்லஸ்லாம் டிஜிட்டலாக காட்டுதில்ல, அது எல்லாமே டிஜிட்டல் கிளாக் தான். ஓகேவா? அது வாட்சில் வருது, இது அதே பேட்டர்னில் காட்டுறது டிஜிட்டல் கிளாக். டிஜிட்டல் கிளாக்ஸ் ஆர் ஆஃபன் யூஸ்ட் ஆஸ் எலக்ட்ரானிக் கிளாக்ஸ். ஓகே, இதுதான் டிஜிட்டல் கிளாக்.
ஸோ அந்த அனலாக் கிளாக்கும் டிஜிட்டல் கிளாக்கும் பேஸ்ட் ஆன் டிஸ்பிளே. ஆனால் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாக் கேட்டிருக்கப்போ நம்ம என்ன பண்ணணும், பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் மெக்கானிசமும் நம்ம என்ன பண்ணிக்கணும், எழுதணும். ஸோ இதுலேயும் 2 டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் மெக்கானிசம். த ஒன் இஸ் குவார்ட்ஸ் கிளாக், another one is atomic clock. குவார்ட்ஸ் கிளாக்னா these clocks are activated by electronic oscillations, ஓகேவா, which are controlled by quartz crystal. அதாவது இதில் குட்டியாக ஒரு கிறிஸ்டல் இருக்கும், குவார்ட்ஸ் கிறிஸ்டல். ஓகேவா, குவார்ட்ஸ் கிறிஸ்டல் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்னா சிலிக்கான் டை ஆக்சைடு. The frequency of vibrating crystal is very precise. ஓகேவா, ஸோ குவார்ட்ஸ் கிளாக் இஸ் மோர் அக்யூரேட் தேன் தி மெக்கானிக்கல். இதை மெக்கானிக்கலில் பார்க்கும்போது குவார்ட்ஸ் கிளாக் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். These clocks have an accuracy of 1 second in every 10th 9 second. 10 to the power 9 secondsக்கு இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக காட்டும். இதுதான் குவார்ட்ஸ் கிளாக். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்குறது அட்டாமிக் கிளாக்ஸ். நம்ம மொபைல் ஃபோன்ஸில் ஜிபிஎஸ்லாம் வச்சுருப்போமே, அதெல்லாம் அட்டாமிக் கிளாக். இதோட இது ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். தீஸ் கிளாக்ஸ் மேக்ஸ் யூஸ் ஆஃப் பீரியாடிக் வைப்ரேஷன். அங்கே யூஸ் பண்ணுறது வந்து எலக்ட்ரானிக் ஆசிலேஷன்ஸ். இதில் வந்து வைப்ரேஷன்ஸ், ரேப்பிட் ஆசிலேஷன் தான் வைப்ரேஷன். இப்போ அதை விட இது ரொம்ப அக்யூரேட்டாக காட்டும். அக்கரிங் வித்தின் த ஆட்டம். These clocks have an accuracy of 1 second is 10 power 13 seconds. Atomic clocks are used in global positioning system, global navigation satellite system and international time distribution services. ஸோ நம்ம அதில் இருந்து இது வரைக்கும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ டைப்ஸ் ஆஃப் கிளாக்னு கேட்டிருந்தாங்களே, டிஸ்பிளே, ஒர்க்கிங் மெக்கானிசம். டிஸ்பிளேல 2 டைப்ஸ், அனலாக், டிஜிட்டல், அண்ட் ஒர்க்கிங்கில் 2 டைப்ஸ், குவார்ட்ஸ் கிளாக் அண்ட் அட்டாமிக் கிளாக். ஸோ இது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் 5 and 6 ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ஈஸியாக வி கேன் ரைட் இட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.